ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல புரோட்டீன் சத்து மிகுந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. இட்லியும் கடப்பாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சியில் 2 பச்சை மிளகா, 2 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி ஒரு அரை இன்ச்சு இருந்தால் போதும், கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். பொட்டுக்கடல ஒரு பிடிச்சபடி கை பிடிச்சபடி அளவுக்கு போட்டால் போதும். அதாவது ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம மையாக அரைச்சிக்க போகிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். சோம்பு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிக்சியை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடும்போது எப்போதுமே முக்கால்வாசி நல்லெண்ணெய் உபயோகிக்க பழகிக்கங்க. நல்லெண்ணெய் தான் நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதாவது நம்மளுடைய இரத்த நாளங்களில் உறைவதை தடுக்கும் அது. ஒரு கிராம்பு, கொஞ்சம் பட்டை போட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டிக்குங்க. இது அப்படியே நல்லா வதக்கிக்கங்க. அதாவது வெங்காயம் வெந்திருக்க அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும் போட்டோம்னா. 2வது சத்தும் கூட. அடுத்தது ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா மைய வதங்கிடும். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை உப்பு குறைச்ச போடுறவங்களும் போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா குழைய வேக விட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றாவே வேக வச்சிடுறாங்க. அது நல்லா மசியணுங்கிறதுக்காக. இப்போ நான் கன்சிஸ்டன்சி அதிகமாகிடும்னு சொல்லிவிட்டு நான் தனியாக உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு மசித்து அதோடு போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும். அல்லது சின்ன சின்ன பீஸாக போட்டாலும் அது நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்குங்க. இப்போ நான் வேக வச்சு தனித்தனி துண்டு துண்டாக எடுத்து வச்சு அதில் போடுறேன். ஏன்னா எனக்கு இட்லி தோசையோட உருளைக்கிழங்கு தனியாக ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் அதை எல்லாத்தையும் கழுவி ஊற்றிக்கலாம் அதில். தண்ணியும் நீங்கள் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் திக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியை நம்ம மையாக அரைச்சிட்டோம். அதையும் எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ரொம்ப வாசனையான ஒரு சைட் டிஷ்ங்க இது. இது வாசனை ருசி மட்டும் இல்லை, இன்னும் சத்தானதும் கூட. நம்ம பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவு தான் அது. பாசிப்பருப்பு எதில் சேர்ந்தாலும் நமக்கு நல்ல ஒரு புரோட்டீன் கிடைக்கிது. அதுவும் எஸ்பெஷலி நம்ம மார்னிங் டயத்தில், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிறப்போ ஒரு நாள் பூரா நமக்கு தேவையான புரோட்டீன் இதில் கிடைக்கும். இது உபயோகமான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. நீங்களும் பார்த்து இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.